ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி நான் ஒரு ப்ரான் கிறிஸ்பி கிரேவி செய்ய சொல்லித்தரேன். ஸோ நான் ஒரு அரை கேஜி ப்ரான் வாங்கினேன். சின்ன ப்ரான், பொடி ப்ரான்னு. இதை ஃபஸ்ட்டு கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு கொஞ்சம் நேரம் மேக்னேட் பண்ணி வைக்கிறதுக்கு தேவையான பொருளுங்களை சொல்கிறேன். கொஞ்சம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு, ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு, 6 கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்புத்தூள், பின்ன கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு இதை நல்லா கலக்கி பிசைஞ்சு வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஊறட்டும். இது அதுக்குள்ளே நம்ம கிரேவிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது அந்த ப்ரானை ஊற வச்சுருந்தேன்னா அதை இப்போது கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணிக்கிறேன். இதோட 2 கருவேப்பிலை போட்டிங்கன்னாக்கா ரொம்ப அந்த ஸ்மெல் இருக்காதுன்னு. ஸோ 2 கருவேப்பிலையும் அதோடு சேர்த்து போட்டு விட்றேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அந்த கட் பண்ண இது ஃப்ரை பண்ணி எடுத்து இந்த கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துருக்க இந்த ப்ரான் எடுத்துட்டு அதே எண்ணெயில் கொஞ்சம் வெங்காயம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த வெங்காயம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்குவோம். இது கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா வேறு பவுடர் ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு இப்போ இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு. கொஞ்சம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இதில் மிளகாத்தூள், தனியாத்தூள், பின்ன மஞ்சத்தூள் எல்லாம் போட்டிருக்கேன். கொஞ்சம் உப்பு, பின்ன தக்காளி போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கிரேவி நல்லாவே ரெடியாகி வந்துருச்சு. தக்காளியெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்குது. இப்போது சும்மா ஒரு கொஞ்சம் வேணும்னா இது ஆப்ஷன் தான், இல்லைன்னா விட்டுறலாம். இது கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றி விட்றேன். சும்மா கொஞ்சம் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு, ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு விட்டேன். ஓகேவா? கொஞ்சம் கிரேவியாக இருக்கட்டும்னுட்டு. இதை ரொம்ப நேரம் விட வேண்டாம். பால் இது ஃபஸ்ட்டு எடுத்த பால் தான் இது. இப்போ நம்மளுடைய அந்த கிறிஸ்பி ப்ரானை கொட்டிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ப்ரான் கிறிஸ்பி ப்ரான் ரெடி ஆகிடுச்சு. இது எப்போவுமே அந்த கிரேவியில் போட்டாச்சுன்னா அது ஒரு சப்புன்னு இருக்கும். பிள்ளைங்க அந்த கிரேவியை விட்டுட்டு ப்ரான் எடுத்து சாப்பிடவா, அதுவும் சரியாக சாப்பிட மாட்டாங்க, பிடிக்கலன்னுவாங்க. இப்படி கிறிஸ்பியாக செஞ்சுட்டு ஒரு கிரேவியாக வச்சுட்டோன்னாக்கா அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகேவா? இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை செஞ்சு பாருங்கள். இது ஆல் டு ஆல் சேனல். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு எதனா டிஃப்ரெண்ட்டாக வேணும்னாக்கா சொல்லுங்கள். என்னால் முடிஞ்சது நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கிறிஸ்பி ப்ரான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் ஒரு ஃப்ரைட் ரைஸோடு சாப்பிடலாம். எல்லாத்தோடும் உங்களுக்கு மேட்ச் ஆகிக்கும். ஓகேவா? செம்மி கிரேவியாக இருக்கும், ரொம்ப கிரேவியாக இருக்காது. இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.